ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பாவக்காய் கறி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றியாச்சு. கடுகை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உளுத்தம்பருப்பையும் ஆட் பண்ணுங்கள். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிற சவுண்டு நமக்கு கொஞ்சம் இதுவாகணுன்னு உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. கடுகும் உளுத்தம்பருப்பும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அலம்பி வச்சுருப்போம்ல கருவேப்பிலை, அதை நல்லா ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அந்த கருவேப்பிலையில் ஈரம் இருந்ததுன்னா பொரியிறப்போ அந்த தண்ணியோட சவுண்டு சிலப்பு அதிகமாக கேட்கும். ஸோ அதனால் கருவேப்பிலையை நல்லா அலம்பிட்டு அந்த ட்ரை ஆன பிறகு கருவேப்பிலையை போட்டுருங்க. எண்ணெயில் மூத்தையும் சேர்ந்து நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையோட அந்த பச்சை நிறங்கள் மாதிரி நல்லா பொன்னீரத்துக்கு அதுவும் செவக்கணும். அப்போ தான் கருவேப்பிலையோட டேஸ்ட்டு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லைனா பச்சையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கருவேப்பிலையை வேஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச பாவக்காய் இருக்குல்ல, நறுக்கி வச்ச பாவக்காவை நம்ம பேனில் சேர்க்கணும். நான் பெரிய பாவக்காய் 2 பாவக்காவை சேர்த்துருக்கேன் தோல் நீக்கி. நீங்களும் அந்த தோலில் இருக்க விதைகள் அதெல்லாம் நீக்கிட்டு பாவக்காவை கட் பண்ணியிருப்பீங்கள, அதை பேனில் போடுங்க. அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா பாவக்காவை நம்ம வதக்கணும். ஸ்மெல் நமக்கு அந்த பச்சை வாடை அந்த ஸ்மெல்லாம் போகணும். ஏன்னா குழந்தைங்களனா பாவக்காய் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அதில் கசப்பு தன்மைகள் இருக்குல்ல, அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாடை போகணும். அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு பாவக்காய் நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா அது. அதனால தான் வயிற்றில் இருக்க பூச்சிகள்லாம் நீக்கக்கூடிய தன்மை பாவக்காய்க்கு உண்டு. ஏன்னா சாக்லேட்லாம் சாப்பிட்றாங்கல்ல அவங்க, அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பாவக்காய் கண்டினியூவாக கொடுங்க. இப்போது உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையான உப்பு அது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கரண்டியால் 4 பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த உப்பு எல்லா பாவக்காயிலையும் அந்த உப்பு போய் சேரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் கேமரா ஒரு கையில் பிடிச்சிருக்கிறதுனால என்னால் பேனை பிடிக்க முடியல. அந்த பேன் லைட்டாக ஷேக் ஆகுது, தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக பாவக்காவும் வரணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துருக்கணும். இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்த மஞ்சத்தூளோடையும் பாவக்காவையும் சேர்த்து நல்லா கரண்டியால் 4 இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு பெரட்டி எடுத்துருங்க. அப்போ தான் 4 பக்கமும் பாவக்காயில் மஞ்சத்தூள் ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம ஆட் பண்ணியிருக்க உப்பு மஞ்சத்தூள் அது எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒட்டிக்கும். அப்போ தான் இந்த காரத்தன்மைகள் எல்லாமே நமக்கு தெரியாது. குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க கசக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா வதக்கணும். அதுதான் பாவக்காயில் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தேவையான அளவு காரத்துக்கு காரம் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் 4 பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான பாவக்காய் ரெடி. பாவக்காய் பொரியல் எந்த குழந்தையும் இந்த மாதிரி செஞ்சால் விரும்பி